தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்கள் டைம்லாம் எப்படி பாஸ் ஆகுது? ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கா? இல்லை ஏதாவது புதுசாக கற்றுக்குறீங்களா? என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு சுட்டீஸ் நேரம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இதில் என்ன கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு? ராமாயணம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். சரியா? சரி, இன்றைக்கி கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்த குட்டீஸ்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷஸ் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே குட்டீஸ், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சாய் டிவியின் சார்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். சரியா? ராமாயண கதை நாம் கேட்டுட்ருக்கோம். ராமாயண கதையில் என்ன நடந்தது, என்னென்ன ஆகியிருக்கு இது வரைக்கும்? ராமர் சீதைக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அயோத்திக்கு வந்தாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் முடிவெடுத்தார். அதற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. தசரதர் உடனே என்ன செஞ்சார்? கைகேயினுடைய அரண்மனைக்கு போய் அந்த விஷயத்தை கைகேயி கிட்ட சொன்னார். சொல்கிறதுக்காக போனார். அப்போ உடனே கைகேயி வரங்களை கேட்டாங்க. 2 வரங்கள் கேட்டாங்க இல்லையா? அந்த 2 வரங்களை கேட்ட உடனே தசரதர் ரொம்ப சிக்காயிட்டார். கைகேயே கூப்பிட்டாங்க. யாரை? ராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டாங்க. ராமர்கிட்ட சொன்னாங்க, அவ்வளோதான், நீ கிளம்பு, 14 வருஷம் நீ காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ ராமர் வந்து தசரதரை பார்த்தாரு, எல்லார்கிட்டையும் சொல்லி விடை பெற்று கிளம்பி போயிட்டாரு. போனவர் குஹனை சந்தித்தார். குஹனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரத்வாஜர் ஆசிரமம் போனார். அங்கிருந்து பரத்வாஜர் அட்வைஸ் பண்ணி சித்திரக்கூடம் போனார். சித்திரக்கூடத்தில் போயிட்டு மந்தாகினி நதி பக்கத்தில் அழகாக ஒரு குடில் போட்டுட்டு அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும். ராமரை ட்ராப் பண்ண போனார் இல்லையா சுமந்திரர் திரும்பி வந்து தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே தசரதருக்கு இன்னமும் அதிகமாகி அவருடைய பிரிவும் கவலையும் அதிகமாகி அவருடைய உடல் நலம் அதிகம் மோசமாயிடுச்சு. கைகேயினுடைய இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னை வந்து கௌசல்யாவினுடைய அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு தசரதர் சொல்கிறார். கௌசல்யிடம் சொல்லி புலம்புறார், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சாபம், அந்த சாபத்தின் காரணமாக ஒரு ரிஷிகுமாரனை நான் வந்து கொன்று விட்டேன். அதாவது எந்த சத்தம் வரக்கூடிய திசையில் அம்பு விடக்கூடிய ஒரு திறமை, அது ஒரு தனித்திறமையாம். அந்த திறமை எனக்கு இருந்தது. யார் சொல்கிறா? தசரதர் சொல்கிறார். அவரோட ஃப்ளாஷ்பேக்கு தசரதரோட சின்ன வயசில் நடந்த விஷயத்த சொல்கிறாராம். நான் ஒரு தடவை ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன். அப்போ வேட்டையாட போயிருந்தபோது எனக்கு ஒரு திறமை இருந்தது. என்னென்னா, எங்கிருந்து சத்தம் வருதோ கரெக்டாக அந்த சத்தம் வர திசை நோக்கி நான் அம்பு விட்டேன்னா அங்கே நான் வேட்டையாடக்கூடிய அந்த விலங்கு வந்து இறந்து கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமை எனக்கு இருந்தது. அந்த திறமையின் காரணமாக ஒரு முறை வந்து சத்தம் கேட்டது ஒரு ஆற்றங்கரையில். நான் கூட யானை தான் வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் அம்பை விட்டுட்டேன். அதற்கு பிறகு போய் பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு விழற சத்தம் கேட்டது. போய் பார்த்தால் ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் வந்து அங்கே விழுந்து கடந்தான். ஒரு இளைஞன் தான் வந்து தண்ணி எழுப்பதற்காக குடத்தோடு வந்திருக்கான். தான் நான் கொன்று இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. கிட்ட போய் அவனை மடியில் தூக்கி போட்டுட்டு என்னுடைய தவற்றை எண்ணி நான் கண்ணீர் விட்டேன். அப்போ அவன் சொன்னான், என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள், அவங்களுக்கு 2 கண்ணும் பார்க்க முடியாது, பார்வை இல்லாதவர்கள். அவர்களிடம் போய் நான் இறந்து விட்டேங்கிற விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அவனே காட்டில் வசிக்கக்கூடியவன். அவன் சொன்னபடியே அவனது தண்ணீர் குடங்களை 2 தோள்லையும் தண்ணீர் குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு அவன் இறந்து விட்டான். அவனை அப்படியே போட்டுவிட்டு 2 பேரையும் நான் பார்க்க போனேன். யார் 2 பேரையும்? இறந்தவனோட பெற்றோர்கள், கண்ணு தெரியாதவங்க இருக்காங்கன்னு அவன் சொன்னான் இல்லையா? அதை கேட்டு தசரதர் பார்க்க போகிறார். பார்க்க போனதும் அவர்கள் பார்வையற்றவர்களாக 2 பேரும், அப்பா அம்மா 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. அவங்க 2 பேரும் இருந்தப்போ அவங்கக்கிட்ட பயந்து கொண்டே தசரதர் விஷயத்த சொல்கிறார். தெரியாமல் நான் வந்து அம்பு விட்டுட்டேன், உங்கள் மகன் இறந்து போயிட்டான், நான் உங்களுக்கு பையனாக இருந்தே உங்களை நான் கவனிச்சுப்பேன், என்னை ரொம்ப மன்னிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாராம். உடனே அந்த பையனோட அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய பையன் எங்கே இறந்து கிடக்கிறான், அவனிடம் என்னை அழைத்து கொண்டு போ அப்படிங்கிறாராம்.
என் பையன் எங்கே விழுந்து கிடக்கானோ அங்கே அழைச்சிட்டு போயேன்னு அப்படின்னு தசரதர் வந்து அவர்கள் இருவரையும் கைத்தாங்களாக அழைத்து கொண்டு போகிறாராம். போன உடனே பையனை பார்த்த உடனே அந்த அப்பாவும் அம்மாவும் கதறி கதறி அழறாங்களாம். கதறி கதறி அழுத உடனே திரும்பி பார்த்து அந்த பையனுக்கு வேண்டிய ஈம கடன்களை எல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறக்க போகிறாங்க. இறப்பதற்கு முன்னாடி அந்த பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தசரதை பார்த்து சொல்கிறாராம், என்னுடைய பையன் நல்ல புண்ணிய காரியங்களை செய்துட்டான், அதனால் அவன் வந்து இந்திரனுக்கு அடுத்து இருக்கான், தேவலோகத்தில் இருக்கான் என்னோட பையன், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல வேளை அவன் பிராமணன் கிடையாது, அதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம்லாம் வராது, நீ கொன்னது என்னுடைய மகனை, அவன் சத்திரியன் தான், அதனால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது, கவலைப்படாத. ஆனால் நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், உன்னுடைய இறுதி காலத்தில் நீ வந்து புத்திர சோகத்தினால் அவதிப்படுவாய், உன்னுடைய பையனை பிரிந்து உன்னுடைய மகனை பிரிந்து நீயும் என்னை போலவே துடிதுடித்து சாவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அந்த பையனோட அப்பா இறந்து போயிடுறாராம். இது தசரதனுக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் தசரதர் வந்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்துட்டு வந்துடுறார். இப்போது ராமர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கௌசல்யனுடைய அந்தப்புறத்தில் இருக்கும் பொழுது அவஸ்தைப்படுறாரு நம்முடைய தசரதர். அவஸ்தைப்படும் பொழுது கௌசல்யிடம் இதெல்லாம் சொல்லி புலம்புறாராம். ஆஹா கௌசல்யே, நான் அப்படிப்பட்ட தவறு செய்துவிட்டேன், அந்த பாவம் செய்துவிட்டேன், அதன் பயனை நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அந்த பலனைத்தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன், என்னுடைய மகனை நான் பிரிஞ்சிட்டேன், எனக்கு இனிமேல் நற்கதி உண்டா, எனக்கு இனிமேல் நல்ல கதியே கிடைக்காது, இப்படி ஒரு நல்ல குமாரனை பையனை இழந்து அவனை காட்டிற்கு அனுப்பியிருக்கேனே, என்னை விட மகாபாபி யாருமே கிடையாதுன்னு புலம்பி அரற்றி கொண்டே இருக்கிறார். கௌசல்யையும் திட்டி திட்டி ஓஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் ஒரு அப்பாவா, இப்படி ஒரு அப்பாவை போய் அனுப்புவாங்களா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், அந்த பையன் மூலமாக நல்ல வாழ்க்கை அமையும், அந்த நாடே சுபிக்ஷமாக இருக்கும்னு நினச்சேன், அவனை போய் அனுப்பிட்டீங்களே அப்படின்னு கௌசல்யையும் தன்னுடைய கணவரை திட்டிவிட்டு அவங்களும் ஓஞ்சு போயிட்டாங்க. அவங்களும் டயர்டாயிட்டாங்க, அவங்களுக்கும் வயசானது இல்லை, அவங்களும் டயர்டாயிட்டாங்க. அதனால் சுமித்ரை எப்போவுமே கௌசல்யோடையே இருப்பாங்களாம். அதனால் சுமித்ரையும் வந்து கௌசல்யா இருக்கக்கூடிய அதே அரண்மனையிலேயே கௌசல்யா சுமித்ரை 2 பேருமே அசந்து போய் தூங்கிட்டாங்க. ராத்திரி தனியாக படுத்து கொண்டிருக்கார் தசரதர். அவருக்கு இரவே வந்து அவர் ஞாபக சக்தி அவரை விட்டு போயிடுதான். அவர் முதல்ல போகிறது அவருடைய ஞாபக சக்தி, அவருக்கு பார்வை தெரியலையா, அவர் அதோட புலம்பிக் கொண்டே அப்படியே இருக்காராம். மறுநாள் காலையில் பொழுது விடியுது. மன்னரை வந்து வழக்கப்படி எழுப்புவதற்காக எல்லோரும் வருகிறார்கள். வந்து பார்த்தால் மன்னர் உடம்பில் உயிர் இல்லை, மன்னர் வந்து உயிர் துறந்து விட்டார், மன்னர் இறந்து விட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து அரண்மனை முழுக்க பரவுது. உடனே நம்முடைய கௌசல்யை சுமித்ரை 2 பேரும் அங்கேயே உறங்கி கொண்டிருக்கிறவங்க அலறி அடித்து கொண்டு எழுந்து கொள்கிறார்கள். எல்லோருமே அழுகிறார்கள். எல்லோரும் ரொம்ப உரத்த குரலில் சத்தம் போட்டு அழறாங்க. உடனே மன்னர் முறைப்படி, அரச குடும்பத்தினுடைய முறைப்படி என்ன செய்கிறாங்களாம், அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து எண்ணெய் கொப்பரையில், அவரது உடலை வந்து எண்ணெய் கொப்பரையில் பரப்பி வைக்கிறாங்களாம், அதாவது பதப்படுத்தி வைக்கிறாங்க. அவருடைய இறுதி காரியங்களை செய்வதற்கான பிள்ளைகள் மகன்கள் யாருமே இல்லை அருகில் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் வர வரைக்கும் நேரமாகும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் கொப்பரையில் போட்டு வச்சிடுறாங்க. இப்போது குலகுருவான வசிஷ்டர் மற்ற குருக்களுடன் மற்ற ரிஷிகளுடன் சேர்ந்து அமைச்சர்கள் எல்லோருமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க என்ன செய்வது அடுத்து அப்படின்னு. அடுத்தது இருக்கக்கூடியவன் பரதன் தான் வந்து அரசாள வேண்டியவன், பரதன் தான் வந்து ஈம கடன்களை செய்ய வேண்டியவன். இறுதி காரியம் அப்பாவுக்கு கொல்லி போட்டு அப்பாவை கரையேற்றுவதற்கான தகுதி இப்போது யாருக்கு இருக்கிறதுனாக்கா பரதனுக்கு தான். அதனால் முதல்ல பரதனை வரவழைக்க வேண்டும் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. அதற்காக சில தூதுவர்களை அழைக்கிறார்கள். அந்த தூதுவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாங்களாம். வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு பரிசு பொருட்களை கொடுத்து கேகேய நாட்டிற்கு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரம் தான் வந்து தலைநகரம். அந்த தலைநகரத்தில் வந்து பரதன் வந்து அவனுடைய மாமா யுதாஜித் சொல்லியிருக்கேன் இல்லையா, மாமா வீட்டிலும் அஸ்வபதிங்கிறவர் தான் தாத்தா, கைகேயோட அப்பா. அவர் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் தான் பரதனும் சத்ருக்னனும் போயிருக்காங்க. அவர்களை எந்த தகவலும் சொல்லாமல், அதாவது சக்கரவர்த்தி இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் எதையும் சொல்லாமல் அவர்களை அவசரமாக வசிஷ்டர் அழைத்ததாக சொல்லி அழைத்து வர வேண்டும் அப்படின்னு அந்த தூதுவர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த தூதுவர்களும் உடனே அயோத்தியை விட்டு கிளம்பி பல நாடுகள் பல ஆறுகள் கடந்து பயணித்து கேகேய நாட்டிற்கு போகிறாங்களாம். அங்கே போனால் அங்கே பரதன் வந்து அன்று இந்த தூதுவர்கள் வரக்கூடிய இந்த சமயத்திலேயே பரதன் வந்து தினமுமே இரவு வந்து நல்லா தூங்காமல் ரொம்ப மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கான். அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான சில கனவுகள் அபசகுனங்கள்லாம் நம்முடைய பரதனுக்கு தோன்றுதான்.
அப்போது இந்த தூதுவர்கள் போன உடனே பரதன் அவர்களை வரவேற்கிறான். வாங்க வாங்கன்னு வரவேற்கிறான். நிறைய பரிசு பொருட்களை உங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தூதுவர்கள் கொடுக்குறாங்க. அரசர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு. உடனே அவன் அந்த பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு போய் மாமா கிட்டையும் மற்றவர்கள் எல்லார்கிட்டையும் கொடுக்குறானாம் பரதன். கொடுத்த உடனே மாமா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்கிறான், என்னை அவசரமாக அழைத்திருக்கிறார் வசிஷ்டர், அமைச்சர்களும் அழைத்திருக்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லை, நான் உடனே கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிடமிருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறான். பரதன் சத்ருக்னன் இருவரும் கிளம்பி வராங்க. கிளம்பி அயோத்திக்கு பிரயாணப்பட்டு வருகிறார்கள். 7 நாட்கள் ஆகுதான் கேகேய நாட்டிலிருந்து கோசல நாட்டிற்கு அயோத்திக்கு வருவதற்கு 7 நாட்கள் ஆகுதான் பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும். அங்கிருந்து வரும்பொழுதே அயோத்திக்குள் நுழையும் பொழுதே அங்கு மக்கள் ஆரவாரமே இல்லாமல் எல்லோரும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் கொடிகள்லாம் அரை கம்பத்தில் பறந்து கொண்டு எல்லோர் வீட்டிலும் கலை இழந்து போய் ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு நகரமாக இருக்காம் அயோத்தி. எங்கேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை, குதூகலம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மக்கள் முகத்தை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி இடுகாடு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்காம் அந்த அயோத்தி மாநகரமே. இதை பார்த்த உடனே பரதனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அந்த தூதுவர்கள் கிட்ட கேட்கிறான், என்ன ஆயிற்று, வீட்டில் எல்லோரும் சௌக்கியம்தானே, அப்பா நல்லா இருக்காரா, அம்மா நல்லா இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனையா அயோத்தியில், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இருக்கிறது அயோத்தி மாநகரமே அப்படின்னு பரதன் கேட்டுக்கிறான். எதுவுமே சொல்லலை தூதுவர்கள். பரதன் இறங்குறான், நேராக போய் மன்னரை சந்திப்பதற்காக போகிறான். மன்னரை காணவில்லை. உடனே அவன் என்ன பண்ணுறான், தாயினுடைய அந்தப்புறம் கைகேயினுடைய அந்தப்புறத்திற்கு பரதன் போகிறானான். போன உடனே கைகேயி பார்க்கிறா. பரதனை பார்த்த உடனே ரொம்ப வாஞ்சையா, வா மகனே வா அப்படின்னு கூப்பிட்டு மடியில் உட்காத்தி வச்சுக்கிறாளாம். கைகேயினுடைய மடியில் பரதனை உட்காத்தி வச்சுக்கிறா. உட்காத்தி வச்சுட்டு, நீ என்னப்பா வந்துட்டியா, உன்னுடைய தாய் மாமா சௌக்கியமா, உன்னுடைய பாட்டி சௌக்கியமா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சௌக்கியமா, உன்னுடைய பிரயாணம் எப்படி இருந்தது, நீ நல்லபடியாக வந்தியா, என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்களாம் கைகேயி. பரதன் உடனே கேட்குறான், அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்க, பரிசு பொருட்கள்லாம் அப்பா கொடுத்தார்கள், நானும் கொடுத்துட்டேன், நான் உங்களை பார்க்கணும், ஏதோ அவசர செய்திங்கிறதுனால நான் முன்னதாக வந்தேன், அங்கிருந்து மாமா அனுப்பின பரிசு பொருட்கள்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது, நான் 7 நாட்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கேம்மா, அப்பாவை தான் தேடினேன், அப்பாவை காணவில்லையே, என்ன ஆயிற்று அப்பாவிற்கு, நான் கூட ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் அப்பா செய்ய போகிறார், அதற்காகத்தான் என்னை அவசரமாக அழைத்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்திருக்கேன், அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்பாவை பார்க்கவே முடியலையம்மா, எங்கம்மா அப்பா அப்படின்னு கேட்குறாராம் பரதன். யாரிடம்? அம்மாட்ட, கைகேயி கிட்ட. உடனே கைகேயி சொல்கிறா, எல்லா உயிர்களும் பிறந்த பூமியில் வந்த எல்லா உயிர்களுக்கும் இறுதியில் என்ன முடிவு நேருமோ அதே முடிவு தான் உன்னுடைய தந்தைக்கும் நேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாளாம். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறா. அது கேட்ட உடனே பரதனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுது. அம்மா என்ன விஷயமா, நீங்கள் எனக்கு கொஞ்சம் புரியும்படி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், உன் அப்பா இறக்கும் பொழுது புலம்பிக் கொண்டே இறந்தார், ராமர் லக்ஷ்மணர் திரும்பி அயோத்திக்கு வரும்பொழுது நான் பார்க்க மாட்டேன், பார்க்கக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உன்னுடைய அப்பா உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்கிறாளாம். இப்போ பரதனுக்கு இன்னமும் அதிர்ச்சி அதிகமாகிவிட்டது. தொப்புன்னு கீழே விழுந்துட்டானான், மயங்கி போய் கீழே விழுந்துட்டானான். மூர்ச்சை தெளிந்ததும் அவனை எழுப்பி உட்காத்தி வைக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே பரதனை எழுப்பி உட்காத்தி வச்ச உடனே பரதன் கேட்குறான், அம்மா என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் கூட அப்படியாம்மா, நான் ராமர் அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம்னு நினச்சி தானம்மா வந்தேன், ராமர் அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் ஆகிடுச்சா, அப்பா இறந்து போயிட்டாரா, அப்பா இறந்து போனதுக்கு ராமர் அண்ணா எல்லா காரியமும் செய்து விட்டாரா, ராமர் அண்ணாவின் பாதங்களை நான் கழுவ வேண்டும், எங்கம்மா இருக்கார், அண்ணாவையாவது நான் சென்று தழுவிக்கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் அண்ணா அயோத்திக்கு திரும்பி வரக்கூடிய காலம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன ஆச்சுமா, என்ன விஷயம் அப்படின்னு பரதன் கேட்குறானாம். அப்போ உடனே உங்கள் அப்பா 2 வரம் கொடுத்தாரு, அதை நான் தான் கேட்டேன், அப்பாவின் சார்பாக நான் தான் ராமனிடம் கேட்டேன், ராமன் சீதை இருவரும் லக்ஷ்மணருடன் வனவாசியாக சென்று விட்டார்கள் 14 வருடங்கள் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாளாம். நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பாவோட இறுதி காரியத்தை முடித்து விட்டு பிராமணர்கள் சொல்கிறதுபடி நீ உன்னுடைய பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கோ, ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, அதுதான் நீ அடுத்து செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு கட்டளை இடுறாளாம் கைகேயி பரதனுக்கு. உடனே பரதனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிவிட்டது. அப்பாவும் இல்லை, அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் காட்டிற்கு போயாச்சு, இவர்கள் இருவரும் இல்லாத இந்த ராஜ்யத்தை ஆண்டு நான் என்ன செய்ய போகிறேன், எதற்காக எனக்கு இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு எப்படி அம்மா வந்தது, இந்த இஷ்வாகு வம்சத்தில் மூத்த மகன் மட்டுமே அரசாள வேண்டும் என்பது ராஜ நியதி, அது உனக்கு தெரியாதா,
நீயும் அரச குடும்பத்திலேருந்து வந்தவ தானே, அது எப்படி உனக்கு தெரியாமல் போயிற்று? அண்ணா எங்கே, நான் எங்கே? அண்ணாவினுடைய பராக்கிரமம் எங்க? அண்ணா இருந்து ஆள வேண்டிய இடத்தில் என்னை வைத்து ஆள வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உனக்கு எப்படி தோன்றியது? நீ அஸ்வபதிக்கு பிறந்த மகள் தானா? இப்படி ஒரு தாய் என்னுடைய பாவியா? இப்படிப்பட்ட பாவியாகிய நீ இறந்து தேவலோகம் சென்றாலும் சொர்க்கலோகம் சென்றாலும் உனக்கு நரகமே கிடைக்கும், உனக்கு சொர்க்கத்தில் கூட இடம் கிடைக்காது, எந்த உலகத்திலையுமே உனக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறானாம் பரதன் அம்மாவை. இப்படிப்பட்ட பாவியின் வயிற்றில் நான் மகனாக பிறந்தேனே, என்னை நானே நொந்து கொள்கிறேன், இந்த பாவத்தை நான் எங்கே சென்று கழிக்கப் போகிறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிதற்றி கொண்டு அம்மாவையே ரொம்ப திட்டிக் கொண்டு அழுது கொண்டே இருக்கானாம். அப்போ பரதன் வந்துட்டான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு கௌசல்யை அங்கே வராங்க. தளர்ந்த நடையோட கௌசல்யை பரதனை பார்ப்பதற்காக வருகிறாளாம். கௌசல்யை பார்த்த உடனே, பரதா, உனக்கு நாடு கிடைத்து விட்டது, நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த நாடு உனக்கு கிடைத்திருக்கிறது. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்துவிட்டு நீ நாட்டை நல்லபடியாக ஆள வேண்டும் அப்படின்னு கௌசல்யை சொல்கிறாளாம். உடனே கௌசல்யினுடைய காலில் கீழே விழுந்துடுறார் பரதன். டக்குன்னு காலில் விழுந்து, அம்மா, நீங்கள் கூடவா என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள்? இது மகா பெரும் சூழ்ச்சி அம்மா, இது பெரு சூழ்ச்சி. எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த நேரத்திலும் நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று. நீங்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ளலாமா? ராமர் அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல என்னை வைத்து பார்ப்பது என்பது நடக்குமா? அப்பாவும் இல்லாமல் அண்ணனும் இல்லாமல் நான் எப்படி இந்த தேசத்தில் வாழ்வேன்? அண்ணன் இல்லாது ஒரு நிமிடம் கூட நான் இங்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரதன் காலடியிலேயே விழுந்து அழுததும் உடனே கௌசல்யைக்கு ரொம்ப ஒரு பக்கம் துக்கம் துயரம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளவு நேர்மையா பரதனிடம் அப்படின்னு சொல்லி பரதனை கட்டி தழுவி கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாளாம் கௌசல்யை. இப்படியே அன்று இரவு கழிந்து விடுகிறது. மறுநாள் காலையில் வசிஷ்டர், மற்ற குலகுருக்கள், மற்ற அமைச்சர்கள், முக்கியமானவர்கள் எல்லோரையுமே பரதனை சந்திக்கிறார்கள். பரதனை சந்தித்து, பரதா, நீ உன்னை வரவழைச்சதன் காரணம் என்ன அப்படிங்கிறது உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போது நீ செய்ய வேண்டியது, உன் தந்தைக்கான ஈம கடன்களை நீதான் நிறைவேற்ற வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய ஒரே பையன் நீதான். நீயும் சத்ருக்னனும் இருக்கீங்க, மூத்தவன் நீதான், அதனால் நீதான் செய்ய வேண்டும். அதனால் உடனே அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை நீ செய் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லி கொடுக்குறாராம். அதன்படியே பரதன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னருடைய உடலை அந்த எண்ணெய் கொப்பரையிலேருந்து வெளியில் எடுத்து அவருக்கு முறையாக செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை, இறுதி சடங்கை செய்து விடுகிறார்கள். முதல் நாள் செய்கிறார்கள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், இப்படி ஒவ்வொரு நாட்களாக கழிகிறது. 13 நாட்கள் கழிந்து விட்டது. 13ஆவது நாள் தசரதரது உடல் எரித்த இடத்திலிருந்து அந்த சாம்பலையும் எலும்பையும் எடுத்து வைத்துக்கொண்டு பரதன் ரொம்ப கதறி கதறி அழறானாம். அப்பா, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனிமே எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழும்போது வசிஷ்டர் தான் தேத்துறார். கர்மா படி ஒவ்வொரு ஜீவனும் பூமியில் பிறந்து இறந்து இதெல்லாம் நிகழ்கிறது, இதெல்லாம் சகஜம் பரதா, இதற்காக நீ வருத்தப்பட்டு அழுது எதுவும் ஆக போகிறதில்லை, நீ அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை பார் அப்படின்னு சொன்ன உடனே சரையு நதிக்கரையிலேயே அவருடைய சாம்பலை கரைத்து விட்டு அரண்மனைக்கு திரும்பிடுறாங்க. அரசனுக்கு இறுதி காரியங்கள் செய்ததற்கு பிறகு 13ஆவது நாள் அன்று நம்முடைய பரதன் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்கான். வசிஷ்டர் தான் அவனை தேற்றுகிறார். அப்பொழுது சத்ருக்னன் பரதனை பார்த்து பேசுகிறான். சத்ருக்னன் பரதன்ட்ட என்ன சொல்கிறான்னாக்க, அண்ணா இங்கே பாருங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய பேச்சில் ஒரு பெண்ணுக்கு வரம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்பா எவ்வளோ பெரிய தப்பை செய்து விட்டார். ஒரு பெண்ணால் நிகழ்ந்தது தான் அண்ணா இவ்வளோ பெரிய சங்கடங்கள் நம்ம நாட்டிற்கு அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போதே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய வாயிலில், அதாவது வாசலில், என்ட்ரன்ஸில் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பெண்ணை கொண்டு தள்ளுறாங்களாம். அந்த பெண் யார் அப்படின்னாக்க மந்தரை கூனி இருக்கா இல்லையா, அந்த கூனி பெண் தான் நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு ஆடைகளை ஹாப்பியாக இருக்கா. பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் ஆக போகுதுன்னு நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு புடவையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு கட்டிக்கிட்டு அந்த கூனி அந்த இடத்துல நிற்கிறா. அவளை கொண்டு இந்த செக்யூரிட்டிஸ்லாம் தூக்கி கொண்டு போடுற உடனே சத்ருக்னன் அந்த கூனியை இழுத்து கொண்டு பரதன் முன்னாடி போடுறானாம். அண்ணா, இந்த பெண்மணி தான் எல்லாவற்றிற்கும் காரணம், இவள் செய்த தவறு தான், இவளால் தான் நம்ம நாடு இந்த நிலைமையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரையை இப்படியும் அப்படியுமாக இழுத்து போடுறானா. அவள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வர வயசானவங்க. அப்போது உடனே பரதன் சொல்கிறான், சத்ருக்னா விடு, அவர்களை விடு,
அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டா இல்லைங்கள. ஒரு பெண்ணை வந்து கொலை செய்வது என்பது கூடாது, நாம் அதை செய்யக்கூடாது. அதனால் மந்திரியை விட்டுவிடு, கூனியை விட்டுவிடு. இதை நாம் செய்வது தெரிந்தால் ராமர் அண்ணாவே நம்மை மன்னிக்க மாட்டார், அதனால் விட்டுடு அப்படின்னு சொல்லிடுறாராம். இது 13வது நாள். 14வது நாள் நடக்குது. 14வது நாள் நடந்த உடனே அன்றைக்கு நம்முடைய வசிஷ்டர் வந்து என்ன பண்ணுறாருனாக்க, அவருடைய மற்ற அமைச்சர்களுடன் வந்து பரதனை பார்த்து, பரதா, நீதான் வந்து நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீ வந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி கவனிக்க வேண்டும், விடாதே அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பரதன் சொல்கிறார், நான் ஏற்க போவதில்லை, இந்த ராஜ்ய பாரம் எனக்கு வேண்டாம். இது வந்து மூத்த மகனாகிய ரகுவம்சத்தினுடைய பழக்கம் வந்து யார் மூத்த மகனோ அவர்தான் அரசாள வேண்டும். அப்படி பார்த்தா ஸ்ரீராமருக்கு உண்டான சிம்மாசனம் இது. இந்த ராஜ்ய பாரம் எனக்கு வேண்டாம், நான் இப்பொழுதே சேனைகளுடன் சென்று ராமரை அழைத்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டளைகளை பிறப்பிக்கிறானாம் பரதன். என்னெல்லாம் ஆர்டர் கொடுக்குறார் பரதன் அப்படின்னாக்க, 4 வகையான சேனைகள் மற்றும் மந்திரிமார்கள், கூட இருக்கக்கூடிய அந்த குலகுருக்கள், 3 அன்னையர்கள் 3 பரதன், சத்ருக்னன் எல்லாருமாக ராமர் இருக்கும் இடத்திற்கு செல்வது அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கிறாங்க. போய் பார்த்து ராமரை கையோடு அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பரதனோட ஐடியா. அதுக்காக முன்னேற்பாடாக இவர்கள் இத்தனை பேரும் போகணுன்னாக்கா அதற்கான பாதை வேணும் இல்லையா. அந்த காலத்துலலாம் என்ன, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இல்லை, கிராமங்கள் வழியாக எல்லாம் போகணும், காடு வழியாக போகணும், அதுக்கான பாதை வேணும் இல்லையா. அதற்காக சில ஆட்களை முன்னதாகவே அனுப்பி பாதைகளை, சரியான பாதைகளை போட சொல்லி, அந்த பாதைகளில் வந்து கூடாரங்களை அமைத்து அங்கே தங்குவதற்கு வேணுங்கிற, சமைக்கிறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பாதைகளை செப்பனிட்டு வேண்டிய வசதிகளை செய்வதற்கான ஆட்கள் முன்னாடியே போயிடுறாங்க. இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பரதன், சத்ருக்னன், 3 அம்மாக்கள், அதாவது கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை, வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி முதலிய முனிவர்கள் மற்றும் 4 வகையான சேனைகள், சுமந்திரர், அமைச்சர்கள், இவர்கள் அத்தனை பேரும் கிளம்புறாங்க அயோத்தியை விட்டு வெளியில் வருகிறார்கள். தமசா நதிக்கரைக்கு எப்படியெல்லாம் ராமர் வந்தாரோ அந்த வழியெல்லாம் இவர்களும் வருகிறார்கள். தமசா நதிக்கரை வருகிறார்கள். அதற்கு பிறகு 3 ஆறுகளை கடக்கிறார்கள். கடந்து கங்கை கரையை அடைகிறார்கள். ஸ்ருங்கபேரபுரம் வருகிறார்களாம். ஸ்ருங்கபேரபுரம் வருகிறார்கள் அப்படின்ன உடனே குஹனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. குஹனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன, ராமரை தேடி பார்த்து இத்தனை சேனைகளுடன் பரதன் வருகிறான் அப்படின்னா நிச்சயமாக ராமருக்கு ஏதோ ஆபத்து நேரப்போகிறது. ராமர் இருப்பது இவனுக்கு பிடிக்கல, அதுக்காக ராமரை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவன் கிளம்பி வரான். இவனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு எண்ணத்தோட பரதன் வந்தால் இங்கேயே பரதனுடைய வாழ்க்கையை நாம் முடிச்சிடணும் அப்படின்னு பயங்கர கோபத்தோட குஹன் வந்து தன்னுடைய, அவன் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, குஹனுடைய மந்திரியில் இருக்கிற மந்திரிமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவரோட மினிஸ்டர்ஸ் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையும் கர்ஜிக்கிறானோ. இருந்தாலும் வருபவர்களை வரவேற்கணும் இல்லையா, அதுதானே முறை. அதற்காக அவர்களுக்கு வேண்டிய உணவு, தேன், இன்னும் காட்டில் என்னென்னலாம் கிடைக்குமோ பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பரதனை எதிர்கொண்டு குஹன் வந்து அவர்களை வரவேற்கிறாராம். குஹனும் பரதனும் என்ன பேசிக்கொண்டார்கள், அடுத்தது என்ன நடந்தது, அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், சரியா? டாடா, பை பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.